போதையில் கல்லூரிக்கு வந்ததால் அனுமதிக்காத காவலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த மாணவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பகீரடிக்க வைக்கும் இந்த சம்பவம் எங்கே நடந்தது? தற்போது பார்ப்போம். கல்லூரி நுழைவாயிலில் காவலாளி ஒருவர் மாணவரால் கத்தியால் குத்தப்பட்ட இந்த வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே அம்ருதஹல்லியில் சிந்தி என்னும் பெயரில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த கல்லூரியில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் BA ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தவர் பார்கவ். இதே கல்லூரியில் தூய்மை பணியாளர்கள் பிரிவின் மேலாளராக பணி செய்து வந்தவர் ஜெய் கிஷோர் ராய். சம்பவத்தன்று கல்லூரி காவலர்கள் பிரிவின் மேலாளர் பணிக்கு வராததால் ஜெய் கிஷோர் ராய் காவலாளிகள் பிரிவு மேலாளராக பணியில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது 22 வயது மாணவர் பார்கவ் கல்லூரிக்கு மதுபோதையில் வந்துள்ளார். இதனால் ஜெய் கிஷோர் ராய் அவரை கல்லூரிக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளார். இதனால் இருவர் இடையேயும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் அங்கிருந்து சென்ற பார்கவ் அருகில் இருந்த கடைக்கு சென்று புதிதாக கத்தியை வாங்கிக் கொண்டு கல்லூரிக்கு வந்துள்ளார். அப்போது கல்லூரி வாயிலில் நின்று கொண்டிருந்த ஜெய் கிஷோர் ராயிடம் தகராறில் ஈடுபட்டதோடு கத்தியால் அவரது நெஞ்சில் சதக் சதக் என்று மாறி மாறி குத்தியுள்ளார். அங்கிருந்த இதர காவலர்களும் மாணவர்களும் இருவரையும் தடுத்த போதும் பார்கவ் விடாமல் கத்தியால் குத்தியுள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் ஜெய் கிஷோர் ராய் கீழே விழுந்துள்ளார். அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் அதற்குள் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கத்தியுடன் தப்பி செல்ல முயன்ற பார்கவையும் மற்ற மாணவர்கள் மடக்கி பிடித்தனர். இந்த பதைக்கும் சம்பவத்தின் காட்சிகள் அங்கிருந்த CCTVகளில் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் கல்லூரியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் குறித்த தகவலில் அங்கு வந்த அம்ருதஹல்லி போலீசார் ஜெய் கிஷோர் ராயின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவர் பார்கவ் மீது கொலை வழக்கு பதிந்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.